அதுக்கப்புறம் மாறன் அண்ணன் வந்து ஜே பேபியில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ மாறன் அண்ணன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே பேபி வந்து ரொம்ப நான் இந்த மாதிரி ஒரு திரைக்கதை எழுதணும்னு ஆசைப்பட்ட ஒரு திரைக்கதை அது. சுரேஷ் அண்ணா அது ஃபஸ்ட்டு படிக்கும் போதே ஐயோ நம்ம எழுதிருக்கணும்ல இந்த கதை. நிறைய படங்கள் நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம், பிரமிச்சிட்டு போய்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம படமாக பண்ணணுன்றது வந்து எனக்கு அது ஜே பேபி அப்படி தான் இருந்தது. ரைட்டிங்காக சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனை வந்து அந்த படம் பேசியிருக்கோம். ஃபேமிலிக்குள்ளே இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட்டையும் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருந்து அதுக்கப்புறம் மாறன் இது பண்ணோம். அவர் படம் முழுக்க அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப ஜாலியாக இது பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் இமோஷனையுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த எமோஷன் சைடு ஒர்க் பண்ணது வந்து பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகும். ஜேபிபிலேயே இது ஒர்க் ஆச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அவரை காஸ்ட் பண்ணால் படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயுமே ஒரு 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 குட் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து அவர் வருவார். அவர் இருக்கிறது வந்து வேல்யூ ஆட் பண்ணுன்ற மாதிரி இது பண்ணுவோம். ஆக்சுவலாக அது பெரிய சப்போர்ட்டிவாக இப்போ படம் பார்க்கும்போது அவரோட குட்டி குட்டி கவுண்டர் டைலாக்ஸும் படத்தில் இருக்க அவரோட கேரக்டரும் படம் அதுக்கப்புறம் எடுக்கிற டைம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டினியூஸாக சிரித்து தான் இருக்கும் எங்களோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது.